சாரதா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தாங்க. என்னங்க என்னங்க பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்த பிரசாத் குரலை கேட்டு வெளியே வந்தாரு. நானு சின்னவனுக்கு லஞ்ச் பாக்ஸ குடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம மருமக பாவனா எங்க போயிருக்கா சாரதா? ஏதோ ஷாப்பிங் போயிருக்காளாம். சரி, வெளியில எங்கேயோ வாடகை வீட்ல தங்கி இருக்க நம்ம பெரிய மருமகளை பத்தி நம்ம சின்ன பையன் வினோத் கிட்ட பேசு. நம்ம போட்ட திட்டத்தை அமுல்படுத்தணும்னு கொஞ்சம் சொல்லு. எனக்கு சின்னவன் மேல நம்பிக்கை இல்லங்க. பாவனா கிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டான். நம்ம போட்ட பிளான பத்தியே அந்த பாவனாக்கு தெரிஞ்சா நம்ம நினைச்ச எதையுமே கடைசி வரைக்கும் பண்ண விடாம பண்ணிடுவா. அப்படின்னா நம்ம ஒரு வேலை செய்யலாம். பெரிய மருமக கிட்ட நம்மளே நேரா போய் நம்ம பக்கத்திலேயே வாடகைக்கு வர சொல்லுவோம். நம்ம பேச்ச அவ கண்டிப்பா கேப்பா. அப்ப நாம பணக்கார ஏழை மருமகள்களுக்கு நடுவுல ஒரு ஒத்துமையை உருவாக்குவோம். சரிங்க, நான் சின்னவங்கிட்ட போய் இந்த டப்பாவை கொடுத்துட்டு அப்படியே மருமகளை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க ரமேஷ் வேலை செய்யற இடத்துக்கு போய் பையன்கிட்ட பேசிட்டு வாங்க. சரி சாரதா, இப்பவே நான் ரமேஷ் கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு பிரசாத் போனாரு. சாரதா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வினோத் கிட்ட போனாங்க. அதே டவுன்ல ஒரு சின்ன வீட்ல ரமேஷும் அனாமிகாவும் வாடகை இருக்காங்க. ரமேஷ் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில கிளர்க்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அனாமிகா வீட்லயே இருந்து வீட்டையும் அவனையும் கவனிச்சுக்கிறான். வழக்கம் போல அன்னைக்கு கூட ரமேஷ் தன்னோட சைக்கிள்ல திரும்ப வீட்டுக்கு வந்தான். அனாமிகா சாப்பாடு போட்டான். ரமேஷ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். என்னங்க, நான் அத்தைய பாத்துட்டு வந்துட்டுமா? வேண்டாம் அனாமிகா, அங்கதான் அந்த பணக்காரி பாவனா இருக்காளே, உன்னை பார்த்தாள்னா ஏதாவது கேவலமா பேசுவா. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவா அவ. நீ கண்ணீரும் கம்பளையுமா இங்க வருவ. என்னால இதெல்லாம் பார்க்க முடியாதா அனாமிகா? அது இல்லைங்க, எனக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்ல இருக்கணும் போல இருக்கு. உனக்கு இருக்கலாமா, அவளுக்கு அதே மாதிரி தோணணும்ல. அந்த மாதிரி நடந்தா நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருப்போமா சொல்லு? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்ல இருந்திருப்போம்ல. அத கேட்டுட்டு அனாமிகா ரொம்ப வருத்தமா முகத்தை வச்சுக்கிட்டான். ரமேஷ் எதுவுமே பேசாம வேகமா சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஆபீஸ்க்கு போனான். ஆபீஸ்ல தன்னோட கேபின்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சின்ன பையன் வினோத் கிட்ட அம்மா சாரதா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஐயோ அம்மா, நீங்க எதுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தீங்க? வாங்க வந்து உட்காருங்க. லஞ்ச் பாக்ஸ டேபிள் மேல வச்சாங்க சாரதா. இல்லப்பா, நான் வெளியில போறேன். பாவனா என்ன பண்றாமா? நீ எதுக்கு இத கொண்டு வந்தீங்க? அவ ஃப்ரெண்டோட சேர்ந்து எங்கேயோ வெளியில போறாளாம். அதான் இந்த வேலைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனா. சரி, தண்ணி எதுவும் கொண்டு வர சொல்லுவாமா? பாவனாவோட அனுமதியை வாங்கிக்கிட்டியா? அதை கேட்டதும் வினோத் எதுவும் பேசல. சாரதா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல ரமேஷும் பிரசாதும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. பிரசாத் தாம் வந்த விஷயத்த ரமேஷ் கிட்ட சொன்னாரு. சரிங்கப்பா, அனாமிகா கூட பாவனாவோட ஒத்துமையா இருக்கணும்னு தான் நினைக்கிறா. இப்ப நீங்க சொன்ன யோசனை கூட நல்லாதான் இருக்கு. சரி, 2 நாள்ல அந்த பக்கத்து வீட்டுக்கு வந்துடுறோம். 2 பேரையும் எப்படியாவது ஒன்னா ஆக்க பாப்போம். பிரசாத் சந்தோஷமா அங்க இருந்து போனாரு. ஏழை பொண்ணு அனாமிகா வீட்ல சாரதா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சாரதா வந்த விஷயத்த அனாமிகா கிட்ட சொன்னாங்க. அத கேட்ட உடனேயே அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. நீங்க ரொம்ப நல்லவங்க அத்தை. எங்க 2 பேரையும் ஒன்னாக்கணும்னு நினைக்கிறீங்க. 2 நாள்ல அந்த வீட்டுக்கு நாங்க வரோம். சாரதாவும் அனாமிகாவும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2-3 நாட்கள் போச்சு. சாயந்தரம் ஆச்சு. வினோத் ரமேஷ் கிட்ட வந்தான். நீ எதுக்கு வந்தன்னு எனக்கு தெரியுதுடா. அண்ணா, என் நிலைமை என்னன்னு உனக்கு புரியுது இல்ல? பாவனாவை எதிர்த்து என்னால எதுவும் பேச முடியாது. ஆனாலும் நீயும் அண்ணியும் அந்த சின்ன வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. வீட்டு பக்கத்துல இருக்க அந்த வீட்டுக்கு வாங்கல. நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன்னா. சரிடா, அப்பா கூட இந்த விஷயத்த தான் சொன்னாரு. 2 நாள்ல நாங்க வந்துடுறோம் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் வினோத் ரொம்ப சந்தோஷப்பட்டான். 2 நாட்கள் போச்சு. ரமேஷ் அனாமிகா சேர்ந்து அவங்க பக்கத்து வீட்டுக்கு வந்தாங்க. பாவனா கிட்ட ரொம்ப மரியாதையா பேசினா அனாமிகா. நல்லா இருக்கியாமா? நீ எங்க இங்க? இந்த வீட்டை விக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு இத வாங்கிக்கிட்டு வந்திருக்கோம். வாங்கிட்டியா? அவ்வளவு பணம் வாங்கிட்ட ஏது? அத்தையையும் உன் புருஷனே கேளுமா, அவங்க விவரமா சொல்லுவாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிட்டா. பாவனாக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சுது. அத்தை அத்தை அப்படின்னு கோபமா கூப்பிட்டா. சாரதாவும் பிரசாதும் வெளியே வந்தாங்க. உங்க மருமக அனாமிகா இந்த வீட்டை வாங்கறதுக்கு பணம் கொடுத்தீங்களா? ஆமா கொடுத்தம்மா. எனக்கு தான் பிடிக்காதுன்னு சொன்னனே, அப்புறம் ஏன் கொடுத்தீங்க? அனாமிகாவை பக்கத்து வீட்டுக்கு வர சொல்லி உங்க அப்பா தான் பணம் கொடுத்தாரு. அவர்கிட்ட போய் கேளுமா. என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? பிரசாத் குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாரு. பாவனா வேகமா உள்ள போனா. சாரதா, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்ற? அக்கம் பக்கத்துல இருக்கிற மருமகளுங்க ஒன்னா சேரணுங்கிறதுக்காக அப்படி சொல்றேன்.
சின்ன மருமக பாவனா இப்ப போய் அமெரிக்கால இருக்க அவங்க அப்பனுக்கு ஃபோன் போட போறா. அந்த ஆளு என்ன சொல்ல போறாரோ. அவரு புரிஞ்சு பாருங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு சாரதா சொல்லும்போது வீட்டுக்குள்ள போன பாவனா போனை எடுத்து கோபமா அமெரிக்கா அப்பாக்கு போன் போட்டா. சொல்லுமா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? சாரதா அம்மா, பிரசாத் ஐயா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்பா, அந்த அனாமிகா வீடு வாங்கறதுக்காக அதான் அந்த பக்கத்து வீட்டுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களா என்ன? சுதர்ஷன் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசல. பதில் சொல்லுங்க டாடி, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. பணத்தை கொடுத்தீங்களா அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷன் அங்க என்ன நிலைமைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி வீட்ல நடந்த பிரச்சனைய பத்தி சாரதா சொன்னது அவருக்கு நினைவுக்கு வந்தது. அப்ப அவர் மனசுக்குள்ள, பணக்கார திமிர காமிச்சி பாவனா சண்டை போட்டு அந்த பொண்ணு அனாமிகாவை வீட்டை விட்டு துரத்துனதா சாரதா சொன்னாங்களே, இப்ப அதை சரி பண்ண என் பேரை பயன்படுத்தி இருக்காங்க. நான் கூட அவங்க சொன்னது உண்மைன்ற மாதிரியே பேசுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போன்ல இருந்த பாவனா இன்னும் கொதிப்போட பேசினா. லைன்ல இருக்கீங்களா? அந்த பொண்ணு அனாமிகாவுக்கு நீங்க பணம் கொடுத்து உதவி செஞ்சீங்களா? ஆமா, செஞ்சம்மா. அனாமிகா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு அவருக்கு தோணுன ஒரு சினிமா கதைய சொன்னாரு. அப்ப பாவனா கண்ணீரோட, நீங்க சொல்றதெல்லாம் நிஜமாப்பா? பச்சை உண்மைம்மா. அனாமிகாவோட அப்பா செஞ்ச உதவியாலதான் நான் அமெரிக்காவுக்கே வந்தேன். நான் இங்க பிசினஸ் பண்ணேன். நீ பாட்டி வீட்ல இருந்து வளர்ந்து பெரியவளாகி நீ காதலிச்ச வினோதையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பாவனா அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தா. கேட்டுக்கிட்டு இருக்கியாம்மா? கேட்டுட்டு இருக்கேன்ப்பா. பாவனா, இப்பவாவது அனாமிகாவை புரிஞ்சுக்கோமா. பக்கத்து வீட்லயாவது அவளை இருக்குவை. அவளோட நல்லபடியா இரு, அன்போட இரு. இது எல்லாமே அனாமிகாவுக்கு தெரியுமா டாடி? தெரியுமா? இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு பாவனா போனை கட் பண்ணா. வெளியில இருந்த சாரதாவும் பிரசாதும் டென்ஷனோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சாரதா, இவ்ளோ நேரமா அப்பாவும் பொண்ணும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? என்ன பேசினாலும் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க அனாமிகா வந்தா. அத்தை, சாப்பிடுறதுக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பாவனா அவங்க கிட்ட வந்தா. சாரிக்கா. எனக்கு எதுக்குடாமா சாரி எல்லாம் சொல்ற? அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேங்க்கா. இதுக்கு மேற்பட்டு நம்ம அக்கம் பக்கத்து வீட்ல இருக்க வேண்டாம், ஒரே வீட்ல இருக்கலாம். நான் வேண்டி விரும்பினது கூட அதேதான் பாவனா. சரிக்கா, இனிமே வீடுதான் வேற வேற, ஆனா நம்ம கொடுத்தன எல்லாமே ஒண்ணுதான். அப்படின்னா இத நம்ம செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா பாவனா? சரிக்கா, எனக்கு பிடிச்ச சமையலை நான் செய்யறேன், உனக்கு பிடிச்சத நீ செஞ்சிரு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எல்லாரும் சேர்ந்து எப்படிமா சாப்பிடுறது? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏழை பொண்ணு அனாமிகாவ இந்த வீட்டு வாசல மிதிக்க விட மாட்டேன் நீ. அப்ப எல்லாரும் சேர்ந்து எப்படி சாப்பிடுவோம்? பாவனா யோசிச்சா. 2 வீட்டையுமே பார்த்தா. அப்போ ஒரு மூளை இந்த வீட்டை கனெக்ட் பண்றத கவனிச்சா. அப்போ பாவனாவுக்கு ஒரு யோசனை வந்தது. அக்கா, நான் போய் சமைச்செல்லாம் ரெடி பண்றேன், நீ கூட சமையல் எல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு பாவனா போயிட்டா. அனாமிகாவும் சமைக்கிறதுக்கு போயிட்டா. அக்கம் பக்கத்து வீட்ல இருக்கிற மருமகள்கள் அவங்க சமையலை செஞ்சாங்க. அப்படியே நேரம் போய்கிட்டு இருந்துச்சு. பாவனா அந்த 2 வீட்டையும் கனெக்ட் பண்ற இடத்துல ஒரு டேபிள போட்டு ரெடி பண்ணா. அனாமிகா, சாரதா, பிரசாத், ரமேஷ் எல்லாரும் பார்த்தாங்க. அந்த யோசனைய பார்த்து எல்லாரும் பாராட்டினாங்க. 2 வீட்டு மூலையையும் ஒன்னா ஆக்கி அந்த டைனிங் டேபிள் 2 வீட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி செஞ்சா. எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் காலையில சாரதா அமெரிக்கால இருக்க சுதர்ஷனுக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்க அண்ணா. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்மா. பாவனாவை மாத்துறதுக்காக நீங்க சொன்ன பொய்ய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் போட்டேன். பாவனா இப்போ திருந்திட்டா இல்லையா? அக்கம் பக்கத்து வீட்ல இருக்க அந்த 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்ல இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே. அவங்கள ஒத்துமையா பாத்துக்க வேண்டிய கடமை உங்களுதுமா. நான் வைக்கிறேன் அப்படின்னு போனை கட் பண்ணாரு சுதர்ஷன். அன்னையில இருந்து சாரதா தன்னோட 2 மருமகள்களையும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்களும் ரொம்ப ஒத்துமையா வாழ்ந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்.